ஒற்றன் மீடியா தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் பத்தி. இந்த இடைத்தேர்தல்ல ஆளுங்கட்சியான திமுக கண்டிப்பா நிக்கிது, அது உறுதி. என்டிஏ கூட்டணியில பாமகவுக்கு இடம், பாமக அவர்களுடைய கேண்டிடேட்டை நிறுத்துறாங்க. ஆனால் அதிமுக இந்த இடைத்தேர்தலை புறக்கணிக்கிறாங்க. காரணம், இந்த தேர்தல் சுதந்திரமாக நடைபெறாது என்ற ஒரு காரணத்துக்காக இந்த இடைத்தேர்தலை அவங்க புறக்கணிக்கிறாங்க. ஆனால் இந்த தேர்தல் களத்தை பொறுத்த வரைக்கும் திமுக அதிமுக இரண்டு பேருக்கும் சமமான ஒரு களம்ன்றதுதான் உண்மையான விஷயம். காரணம் என்னன்னா, சென்ற தேர்தல்ல சட்டமன்ற தேர்தல்ல விக்கிரவாண்டி சட்டமன்ற தேர்தல்ல அதிமுக தோல்வியுற்றது. ஆனால் வெறும் 7000 ஓட்டுகள் வாக்குகள் வித்தியாசத்துலதான் தோல்வியை தழுவிருக்கு. மிகப்பெரிய தோல்வியெல்லாம் ஒண்ணும் கிடையாது, சும்மா சொற்ப வாக்கு வித்தியாசத்துலதான் திமுக கிட்ட தோல்வியை தழுவி உள்ளது. அதற்கு முன்னாடி நடந்த 2016 நடந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுக அதுல வெற்றி பெற்றுள்ளது. அதனால அதிமுகவுக்கு அதில் இந்த விக்கிரவாண்டியில ஒரு நல்ல களம் இருக்கு, நல்ல வாக்கு வங்கி இருக்கு. அது ரொம்ப முக்கியமா CV சண்முகம் அங்க இருக்கிறாரு பொறுப்பாளர். அவரை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு தேர்தல் நிபுணர்னு சொல்லலாம். ஒரு நல்ல ஒரு திட்டமிடல் அவர்கிட்ட இருக்கு. இப்படிப்பட்ட களத்தை வச்சுக்கிட்டு அதிமுக இந்த இடத்துல நிக்கல அப்படின்றது எல்லார் மத்தியிலையுமே ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்துது. இப்ப பாமகவுக்கு எதிராக அதிமுக ஒரு வன்னியர் வேட்பாளரை மட்டும் நிறுத்தினா ஆட்டோமேட்டிக்கா பாமகவுடைய வன்னியர் ஓட்டுகளை பிரிக்கலாம். அப்படின்னு இருக்கப்ப இந்த ஃபைட்டே திமுக அதிமுக தான் வரும். அதிமுக இதுல ஜெயிக்கவும் வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா களம் நல்லா இருக்கு அதிமுக நல்லா ஃபைட் பண்றக்கூடிய ஒரு களமா இருக்கு. ஆனால் அதிமுக இதுல பின்வாங்கி இருக்கு. எல்லா தேர்தல் பார்வையாளர்களும் சரி, தேர்தல் நிபுணர்கள், ஜேர்னலிஸ்ட் மற்றும் தேர்தல் திறனாய்வாளர்கள் எல்லாமே அதிமுக இதுல நின்று இருக்கணும், அதிமுக தவறு செய்து விட்டது, ஒரு நல்ல வாய்ப்பை இழந்து விட்டது அப்படின்றதுதான் அவங்க எல்லாமே அப்படிதான் சொல்றாங்க. ஆனால் எடப்பாடி ஐயா சில காரணங்களுக்காக தான் இந்த எலெக்ஷனை தவிர்த்திருக்காரு அப்படின்றது என்னுடைய கருத்து. அதான் உண்மையும் கூட. எடப்பாடி ஐயாவுடைய டார்கெட் இலக்கு என்பது 2026 சட்டமன்ற தேர்தல். அந்த தேர்தல்ல கண்டிப்பா வெற்றி பெற்று அதிமுக ஆட்சி அமைக்கணும் என்பதுதான் அவருடைய திட்டமிடல். இந்த விக்கிரவாண்டி தேர்தலை பொறுத்த வரைக்கும் இது 1.5 வருஷம் தான். இதுல ஜெயித்தாலும் சரி தோத்தாலும் சரி 1.5 வருஷத்துக்கு மட்டும்தான் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருக்க முடியும். அதுக்கப்புறம் திருப்பி தேர்தலை சந்திக்கணும். இந்த சூழ்நிலையில தேவையில்லாம பணமும் மேன் பவர் உடல் உழைப்பையும் ஒரு 1.5 வருஷத்துக்கு மட்டும்தான், அதுவும் இடைத்தேர்தல், நார்மலா இடைத்தேர்தல் ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கும் என்ற ஒரு கருத்து இருக்கு. அது உண்மையும் கூட. அப்படி இருக்க சூழ்நிலையில எதுக்காக நம்ம இதுல எஃபர்ட் போடணும்? நம்மளோட இலக்கு என்பது 2026 நோக்கி இருக்கிறது. அதற்காக கட்சியை பலப்படுத்த வேண்டும், அதற்காக கீழ்மட்ட தலைவர்களை உத்வேகப்படுத்த வேண்டும், தொண்டர்களை ஊக்குவிக்க வேண்டும் என்று பல வேலைகள் இந்த 1.5 வருஷத்துல அதிமுக செய்ய வேண்டியிருக்கு. சோ அந்த வேலைகளை செய்வதற்காகவே எடப்பாடி ஐயா அவர்கள் இந்த ஒரு தேர்தலை தவிர்த்திருக்காரு என்பது என்னுடைய கருத்து. இன்னும் சரியாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு சிங்க வேட்டைக்கு போறோம் அப்படின்ற போது நடுவுல ஒரு முயல்குட்டி வரும்போது நம்ம பாதை மாறி முயல்குட்டிக்கு பின்னாடி வேட்டையாட போக முடியாது. சோ சிங்க வேட்டை அப்படின்னும் போது இந்த மாரி சிறு சிறு இதெல்லாம் ஒதுக்கி விட்டு நேராக 2026 நோக்கியே நம்மளுடைய பயணம் இருக்க வேண்டும் என்பதுதான் எடப்பாடி ஐயா அவர்களுடைய எண்ணமாக இருக்க வேண்டும். அடுத்ததா, தற்பொழுது இருந்த எடப்பாடி ஐயா அவர்கள் தேர்தல் வியூகத்தை வகுத்த ஆரம்பித்து விட்டார். தேர்தல் கூட்டணியை பற்றி யோசிக்க ஆரம்பித்து விட்டார் என்பதை என்னுடைய கருத்து. ஏற்கனவே அதிமுகவுடன் தேமுதிக உள்ளது. பாமகவை அதிமுக கூட்டணியில் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்பது எடப்பாடியார் அவர்களுடைய எண்ணமாக இருக்கக்கூடும். அதனாலதான் தற்பொழுது இந்த 1.5 வருஷத்துக்காக அதிமுகவை பாமகவை எதுக்க வேண்டாம், எப்படி இருந்தாலும் பாமகவை தங்களுடைய அணியில் சேர்த்துக் கொள்ள வாய்ப்பு உள்ளது என்று
எடப்பாடி ஐயா அவர்கள் நினைக்க வாய்ப்பு உண்டு. அடுத்ததாக இந்த தேர்தல்ல அதிமுக விலகியதால் கண்டிப்பாக இரண்டாவது இடம் பாமகவுக்கு கிடைக்க வாய்ப்பு உண்டு. அப்படி கிடைத்தால் கூட அதுக்கு அதிமுக தான் காரணம் என்று பாமகவுக்கு நன்றாகவே தெரியும். சோ இந்த சில காரணங்களுக்காக தான் எடப்பாடி ஐயா அவர்கள் இந்த தேர்தலை தவிர்த்திருக்கார் என்றே தோன்றுகிறது. அவருடைய இலக்கு என்பது 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக ஆட்சியை அமைத்து ஆக வேண்டும் என்பதே ஆகும். இதுதான் உண்மையான கருத்தும் கூட. இது ஒரு நல்ல ராஜதந்திரமான செயலாக தான் எனக்கு தோன்றுது. ஏன்னா எடப்பாடி ஐயா அவர்கள் ஒரு சைட்ல அதிமுகவை எதிர்கொண்டிருக்கார், இன்னொரு சைட்ல பிஜேபியை, ஏன்னா பிஜேபி அதிமுக என்ற கட்சியே இருக்காதுன்னு சொன்னாங்க, அவங்கள எதிர்கொண்டுட்டு இருக்கிறார். இன்னொரு சைட்ல இதிலிருந்து போன ஓபிஎஸ் சசிகலா அவர்களை எதிர்கொண்டிருக்கிறார். இப்படி மும்முனை தாக்குதலை எதிர்கொண்டுட்டு அதுலயும் வெற்றியும் தான் பெற்றுக்கிட்டு இருக்கிறார். அப்படிப்பட்ட ராஜதந்திரி. அப்படி இருக்கும்போது ஒரு எலெக்ஷனை அவர் தவிர்க்கிறாருன்னா அதற்கு அவர் மனதில் 1000 காரணங்கள் இருக்கும். அதில் ரொம்ப முக்கியமா பிரைமரியான ரொம்ப முக்கியமான காரணம் என்ன, 2026 எலெக்ஷனுக்கான ஆயத்த பணிகளில் ஈடுபட எடப்பாடி அவர்கள் ஆரம்பித்து விட்டார் என்பதே என்னுடைய கருத்தாகும். சோ நம்ம அடுத்த வீடியோல வேற ஒரு விஷயத்தை பத்தி நம்ம பேசுவோம். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.